வணக்கம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுற ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா பிரைமரி அண்டு செகண்டரி வைண்டிங் ஆஃப் 500 kVA டிரான்ஸ்ஃபார்மரோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 0.4 அப்படிங்கிறது R1. அதே மாதிரி 0.001ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா R2 செகண்டரி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6600 வோல்ட் V1, 400 வோல்ட் V2. எப்பவுமே V1 V2 இருந்துச்சுனாவே நம்ம K வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா அயன் லாஸ் 3 கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க ஃபுல் லோட் கண்டிஷனுக்கு. அதே மாதிரி அப்போ பவர் ஃபேக்டரும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக எஃபிஷியன்சியோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா output power by input power. இதில் அவுட்புட் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா VI cos பை. ஜென்ரலாகவே ஃபார்முலா இதுதான், பவரோட ஃபார்முலா VI cos பை. இன்புட் பவர் மோரலஸ் VI cos பை, பட் இது அவுட்புட் பவர்னு எடுத்ததுனால நம்ம என்ன பார்த்துக்கலாம்னாக்கா VI cos பை ப்ளஸ் லாசஸ். ஓகே, ப்ளஸ் லாசஸ். நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன லாசஸ் இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் லாஸ் அண்ட் வேரியபிள் லாஸ். கான்ஸ்டன்ட் லான்னு சொல்கிறது அயன் லாஸ், அதில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது மட்டும் அப்படியே போட்டுக்கலாம். மாதிரி வேரியபிள் லாஸ்ங்கிறது காப்பர் லாஸ். காப்பர் லாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க I²R தான் காப்பர் லாஸ். அதாவது ஃபுல் லோட் கரண்ட் I கண்டுபிடிச்சு I² பண்ணணும். ஆறுங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு தெரியும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி வைண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இது R1 சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது செகண்டரி வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு. ஐ ஹோப் ப்ராப்பராக பண்ண முடியுது. இப்போ இந்த செகண்டரி வைண்டிங்கும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டோம்னா we can calculate total resistance. ஃபார் எக்ஸாம்பிள் இது R1 அப்படின்னா இது R2 நமக்கு தெரியும், கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த R2 இங்கே வரணும் அப்படின்னா this will become like a R2 dash. R2 dashக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா see here R2 by K². V2 by V1ல இருந்து we can calculate K value, right? அதே மாதிரி once we calculate the K value, R2 dash we can calculate simply, ஈஸியாக calculate பண்ணிடலாம். அப்போ R2 dash equal to R2 by K². R2 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 0.001 divided by K² will be the 0.27 கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. சரி, இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்துருச்சு இல்லைங்களா, எல்லா ரெசிஸ்டன்ஸும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர். R2 டேஷ்னா என்ன ஆக்சுவல் கான்செப்ட்? R1ங்கிறது பிரைமரி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ், R2 டேஷ்ங்கிறது செகண்டரி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பிரைமரி. இந்த இப்போ ரெண்டு ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சீரீஸாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தட் வில் பி 0.6725 R1 plus R2 dash. இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சது எதுக்காக அப்படின்னா காப்பர் லாஸோட ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? காப்பர் லாஸோட ஃபார்முலா I² R சிம்பிளி. இப்போ I² R அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா I²ங்கிறது டோட்டல் கரண்ட், ஃபுல் லோடு கரண்ட். ஆறுங்கிறது இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஈக்குவல் கரண்ட். அப்போ ஆறுங்கிறது வி காட் இட் 0.67725 பண்ணிட்டோம். ஐ கால்குலேட் பண்ணுறது தான் என்ன ப்ராப்ளம் பண்ணுறோம், டோட்டல் பவர் டிவைடட் பை வீக். ரைட்டா. ஸோ கொடுத்துருக்க அவுட்புட் பவர் எவ்வளோ கொடுத்துருங்க 500 kVA. அப்போ 500 kVAங்கிறது பவர் P. ஸோ தட் இஸ் KVA. KVAவில் if you are dividing by V, you will get the A value, A which is nothing but current. So actually I is equal to, okay, the transformer rating KVA by
voltage. We are calculating input voltage. We are going to get the input current. Input current will be the total current consumed by the transformer. Transformer மொத்தமா எடுத்துக்கிற current தான். Primary sideல வரக்கூடிய current எடுத்துக்கிறோம். இந்த I1. இதுல இருந்து I1. நம்ம எடுத்துக்கிறோம். V1 voltage கொடுக்கிறோம். அப்ப இந்த I1 calculate பண்ணா இந்த I1 square into R. இது வந்து உங்களுக்கு copper loss கிடைச்சிடும். So that இப்ப பாருங்க இப்ப VA cos phi இங்க இருக்குங்களா? இது வந்து அவுட்புட் பவர். அப்ப இன்புட் பவருக்கு என்ன ஃபார்முலா? அவுட்புட் பவர் பிளஸ் லாசஸ். அவுட்புட் பவர் வந்து அதேதான் VA cos phi. லாசஸ் என்ன லாஸ் இருக்கு? கோர் லாஸ் பிளஸ் காப்பர் லாஸ். கோர் லாஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, ரைட்? காப்பர் லாஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் I ஸ்கொயர் ஆரை யூஸ் பண்ணி. ஸோ இதை அப்ளை பண்ணிங்கனாக்க எஃபிஷியன்சி கிடைச்சிடும். தட் இஸ் நத்திங் பட் ஃபுல் லோட் எஃபிஷியன்சி. சப்போஸ் இதே ப்ராப்ளத்தை எஃபிஷியன்சி ஃபார் ஆஃப் லோட் அப்படின்னு கேட்டால் கூட we can calculate. எப்படின்னாக்க ஃபுல் லோட் கரண்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன இதுக்கு போட்டிங்களா அதோட 50% கரண்ட்டை we have to take. உதாரணத்துக்கு 75 ஆம்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 75 ஆம்ஸை பாதி, ஃபார் எக்ஸாம்பிள் 37.7 அப்படிங்கிற கரண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த வேல்யூஸ் வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய காப்பர் லாஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆஃப் லோட் எஃபிஷியன்சி. ஓகே, தேங்க்யூ.